வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இருக்கின் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த டீலிமிடேஷன் கூட்டினதுல உள்ளாட்சி தேர்தல் ஒரு காரணமாக இருக்கலாம், உள்ளாட்சி இல்ல இடைத்தேர்தல் ஒரு காரணம்னு நீங்க சொன்னீங்க. இன்னொரு தரப்பு காங்கிரஸ் ரொம்ப கியூரியஸா இருக்கு, இவங்க என்ன முடிவெடுப்பாங்கிறதுல அவங்களால அதை கெஸ் பண்ண முடியாதது இருக்கிறதுனால இதை வைத்தும் ஒரு வார்த்தையை பார்த்தரலாம் அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் அதுல கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. மேகதாதுவை தொட்டா காங்கிரஸ் லாக் ஆயிடும், இதுல டைவர்ட் பண்றதுக்கு காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொண்டது, இந்த ஐடியாவை கொடுத்துன்னு ஒரு பார்வை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இருக்கலாங்க. மேகதாது தொட்டா காங்கிரஸுக்கு நிச்சயமா பாதிப்பு வரும். ரெண்டாவது, அவங்க உடனடியாக எலெக்ஷனை நோக்கிய பயணம் வேற அவங்களுக்கு இருக்கு. சட்டமன்ற எலெக்ஷனும் இருக்கு, மக்களவை தேர்தல் எப்போ வருதோ அப்போ அந்த எலெக்ஷனும் இருக்கு. அதனால கர்நாடகத்துல கை வைப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை, அதான் உண்மை. அப்போ தாவேகா கவர்மெண்ட்டும் அதுல கை வைப்பதற்கு தயாராக இல்லை. தண்ணி வந்துருச்சு நாங்க 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு தேதிக்கு தண்ணி ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. கடமடைக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்க மேட்டூர் டேம் 102 அடி வந்தா எங்களுக்கு தண்ணி வரும். அதாவது காவிரியில உபரி நீர் அளவு 1,00,000 கியூசெக் திறந்தா தான் நாங்க தண்ணியை பத்தியே திங்க் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நாங்க கேட்கிற வேற விஷயங்கள் என்ன அப்படின்னா, வறட்சி நிவாரணத்தை சீக்கிரம் நீங்க அறிவிக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. அது செப்டம்பர்னு செங்கோட்டையன் சொன்னார், ஒரு தேதி சொன்னார். இல்ல குறுவை சிறப்பு தொகுப்பு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு முதலமைச்சர். குறுவை சிறப்பு தொகுதி நீருக்கு பதிலாக கொடுக்கறது இல்லைங்க. அது அதாவது ஜூன் மாதம் இத்தனாம் தேதி தண்ணி திறந்து விடணும், திறந்து விடலை, அதுக்கு பதிலாக நஷ்ட ஈடு மாதிரி குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அது கிடையாதுங்க. நாங்க தண்ணி வரல, எங்களுக்கு இருக்கிற போர்வெல் இதை வச்சு நாங்க குறுவை போடுறோம். நீங்க இன்புட் கொடுக்குறீங்க. குறுவை சிறப்பு தொகுப்பு மூலமா நீங்க விதை கொடுப்பீங்க, உரம் கொடுப்பீங்க, இன்புட் தான் கொடுக்குறீங்க. அது நிவாரணம் கிடையாது. நிவாரணம் எதுன்னா, நட்ட பிறகு ஒரு 1,00,000 ஏக்கர்ல நடவாச்சுங்க, நிறைய கருகி போச்சு. ஏன்னா மும்முனை மின்சாரம் அதுல வோல்டேஜ் ரொம்ப லோவா இருக்குங்க. நான் காலையில கூட பேசினேங்க, வோல்டேஜ் வரவே மாட்டேங்குது. உண்மையிலே மின்சார பற்றாக்குறை இருக்கு. மின்வெட்டை அறிவிச்சு முறைப்படுத்தினா இது பிரச்சனை தீரும். மின்வெட்டை அறிவிக்கிறதுக்கு தாவேகா அரசு அது ஏதோ அவமானம்னு நினைக்குது. 8 மணி நேரம் தான் கரண்ட், 6 மணி நேரம் தான் கரண்ட்னு சொல்லிட்டே அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயி பிளான் பண்ணிக்கிடுவான். அதை சொல்லாம ஃபுல்லாவே திறந்து விடும்போது ஏற்படுற பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகுது. அப்போ மோட்டர் அடி வாங்கிறது. எல்லாரும் மோட்டர் ஆட்டோவில் போட்டு விடுறாங்க, ஒரே நேரத்தில் மோட்டர் ஓடுது, மோட்டர் அடி வாங்கிறது, நீர்மூழ்கி மோட்டரெல்லாம் தரையில் கிடக்குது ரிப்பேருக்கு. அப்படியான பிரச்சனைகள் நிறைய இருந்ததுல அந்த 1,00,000 ஏக்கர் நட்டதுல நிறைய கருகி போச்சுங்க, தண்ணி பத்தாம. அதுக்கு நீங்க உடனடியான நிவாரணம் ஏதாவது கொடுக்கணும். இனி அதை ரிவைவ் பண்ண முடியாது. கடமடையில என்ன பிரச்சனைன்னு, நாங்க குறுவைக்கு எங்களுக்கு பிளானே கிடையாது. எங்க பிளான் சம்பா தான். இப்ப சம்பாரா நமக்கு அடுத்த மழை நல்லா பெய்யணுங்க, அப்பதான் அது வரும். இப்போ உதாரணமா ஆடி பெருக்கெல்லாம் நாங்க நாத்து பாவுற நிலைமைக்கு போயிடுவோங்க, பறிச்சு நடுற நிலைமைக்கு போக மாட்டோம். ஆங்காங்கே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவோம். இந்த வாட்டி ஒண்ணுமே வேலை ஆரம்பிக்கல, சும்மா தான் கிடக்குது. எல்லா லேண்டும் சும்மா தான் கிடக்குதுங்க. கொஞ்சம் போர் தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க மட்டும் வேற ஏதாவது பயிர் போட்டிருக்காங்க, நெல்லை தாண்டின பயிர் போட்டிருக்காங்க. முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நெல்லுக்கான ஆதார விலையை நாங்கள் இவ்வளோ ரூபா கூட்டிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றாரு. ஆக்சுவலா இப்போ நாங்கள் நெல்லே போடலை, ஆதார விலையை இங்கே கூட்டினாலும் கூட்டாட்டாலும் ஒண்ணுதான், தேவையற்ற அணி. எங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படித்தாங்க. அதனால பயன் கிடையாது. இருந்தா தானே நான் அந்த ஆதார விலையை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா தான் பயிரே இல்லையே, அப்புறம் எனக்கு என்ன அதுல பயன் இருக்கு? அப்போ காஸ்ட் கமிஷன் டெல்லியில இருக்குங்க. காஸ்ட் கமிஷன் உண்மையிலே இங்க இருக்கிற நிலைமைக்கு ஏற்றவாறு சாமிநாதன், MS சாமிநாதனோட பரிந்துரைக்கு ஏற்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளஸ் 50% ப்ராஃபிட், அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம அதை வலியுறுத்துறதே இல்லை. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்றோம்னா, அவன் ஒரு தொகை பத்தாத ஒரு தொகையை சொல்றான், அதுக்கு மேல நாங்க கொஞ்சம் கூட்டி தரோம்னு சொல்றாங்க இவங்க. ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல என்னென்னலாம் சேர்க்கணுங்கிறதுக்கே இன்னும் தெளிவில்லைங்க. இப்போ ஃபேமிலி ஓன்டு லேண்ட் இருக்குங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க வேலை பார்க்காங்க, அந்த லேபர் காஸ்ட்டை நீங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல சேர்க்கணுமா வேண்டாமா? இப்படியான பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குங்க. அப்போ இது நாடு தழுவிய விவாதம்.
காஸ்ட் கமிஷன் வந்து நெல்லுக்கு இவ்வளவு சரி, நீங்க என்ன விலை நீங்க கொடுக்கறதா சொன்னாலுங்க, கொள்முதல் வந்து அவன்கிட்ட இருக்கு. அவங்க எஃப்சிஐ மூலமா டைரக்ட் கொள்முதலுங்க. இப்போ நீங்க வேர் ஹவுசிங் பத்தி பெரிய பேச்சு வந்துங்க. நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா ஆரம்பிக்கும்போது தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வருதுங்க. அப்போ வேர் ஹவுசிங் கார்பரேஷன்ல நம்ம நெல் முடிய வச்சுட்டு ரசீதை வாங்கி தனியார் கடன் வாங்கிடலாம். அந்த ரசீதை வச்சே தனியார் கடன் வாங்கிடலாம். அப்படி இருந்த சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசன பருப்பை ரொம்ப பெருக்கிட்டோம். அப்போ இவங்க வேர் ஹவுசிங் கார்பரேஷன், இப்போ கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், இப்போ டிபிசி இருக்கு, கவர்மெண்டே வாங்கிக்குது. கவர்மெண்ட் வாங்கி அவங்களால வந்து அதை பக்காவா ஸ்டோர் பண்ண முடியாம தான் நெல் முளைக்கிற அந்த பிரச்சனை நமக்கு வருது, ஈரப்பத பிரச்சனை வருது. அதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அரைச்சு ரேஷன் ஷாப்புக்கு தள்ளி விடுறோம். ரேஷன் ஷாப்ல வாங்குறவங்க அதை கன்சியூம் பண்றது இல்லை. எவ்வளவு பெரிய கெடுவிட்டம் பாருங்க. அவங்க கன்சியூம் பண்ணாம தனியாருக்கு விற்கிறாங்க. ரேஷன் அரிசி வாங்கி விற்கிற எத்தனை ஏஜென்ட் இருக்காங்க, உங்க ஊர்ல கூட இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பாலிஷ் பண்ணி அதை விலைக்கு வைக்கிறாங்க. எவ்வளவு பாருங்க, நான் வந்து நெல்லை போடுறேன், நீ வந்து ஸ்டோர் பண்ணல, அதனால நெல் முளைக்குது, ஈரப்பதம் வருது, பரவாயில்லன்னு நீங்க அதை கொள்முதல் பண்ணிக்கிறீங்க. என்னோட வரி பணத்துல கூட பணம் கொடுத்து கொள்முதல் பண்ணிக்கிறீங்க. நீங்களே அதை வந்து நெல்லா மாத்தி மட்டமான குவாலிட்டியா ரேஷன் ஷாப்பு தள்ளி விடுறீங்க. அதை திருப்பி எனக்கே வருது, நான் அதை சாப்பிட முடியாதவன், அதனால நான் திருப்பி யாருக்கோ விற்கிறேன். அவன் வந்து பாலிஷ் பண்ணி அவன் விற்கிறான். யாருக்கு? திருப்பி எனக்கே. இவ்வளவு பெரிய கடுவெட்ட சுழல் இதுல இருக்குங்க. எம்எல்ஏக்கெல்லாம் பிராக்டிகலா நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அது இன்னைக்கு இவர் சொன்னாரு, உச்சவரம்பை பத்தியே கவலைப்படாம 1000 ஏக்கர் இருக்குன்னு அடிச்சு விட்டாரு அவரு. பன்னீர்செல்வம் அடிச்சு விட்டாரு எம்ஆர்கே. சொல்றாரு செங்கோட்டை எந்திரிச்சு, உச்சவரம்பு இருக்கு, அதெல்லாம் பத்தி பார்த்து பேசுங்க அப்படின்னு. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருங்க உச்சவரம்பு. 1000 ஏக்கர் அவருக்கு இருக்கு, 500 ஏக்கர் இவருக்கு இருக்குன்னு அவர் வாட்டுக்கு சொன்னாரு. அப்போ பிராக்டிக்கலாவே நம்ம பாலிசிஸ் அமையலைங்கிறதாங்க இதோட சிக்கல். நம்ம எதையுமே பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ண மாட்டேன்றோம். ஒன்று உணர்வு ரீதியா தமிழ் தாய் வாழ்த்து, ஏற்கனவே இவ்வளவு ஜிஓ இருக்கு, இதுல 1 hour சட்டமன்றத்தை கூட்டி அந்த விவாதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு பெரிய செலவாகுது அதை பத்தி நம்ம திங்க் பண்ணல. தீர்மானத்தினால என்ன பயன், அதெல்லாம் பத்தி நம்ம கவலை இல்லை. அவசர சட்டம் போட முடியுமா? முடியாது. கவர்னர் இதுக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரு. இப்படியான சூழல்ல மீண்டும் மீண்டும் பழையபடியா அரைச்சமாவே அரைக்கிறோம், புடுங்கின அணியே புடுங்குறோம். இது ஒரு பிரச்சனை. சரி, நெல்லுக்கு ஆதார விலை உயர்வு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, வரவேற்பு, எல்லாம் சரிதான். நெல் இருக்கா கையில போடுறதுக்கு? எதுவும் கிடையாது. காவிரியில தண்ணி வருமா? தெரியாது. மழை பெய்யுமா? அவ்வளவு பெரிய மீட்ரியாலஜி ஸ்டேஷன் வச்சிருக்கோங்க. 66 அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கும்போது இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் கேம்பிளிங் வித் மான்சூன் பாரு எங்க அக்ரானமி ப்ரொஃபஸர். அதாவது பருவத்தோடு நடத்துகிற சூதாட்டம் தான் இந்திய விவசாயம்னு. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப ருடிமெண்ட்ரியா வச்சிருந்தோங்க. அப்ப நம்மளோட வானிலை ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட் அந்த எதுவுமே கிடையாதுங்க. ருடிமெண்ட்ரியா ரொம்ப ஆரம்ப நிலையில இருந்தோம். அப்ப கூட அது கொஞ்சம் சரியா இருந்ததோன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வச்சிருக்கிறோம், சேட்டலைட் விட்டுருக்கோம், வெதர் சேட்டலைட் எல்லாம் சொல்றோம். ஆனா இன்னைய தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மழை இவ்வளவு பெய்ய போகுது, இவ்வளவு குறைய போகுதுங்கிற கணிப்புகளே இல்லை. அப்ப எதை வச்சு ஒரு விவசாயி பொழைப்பான்? என்ன நம்பிக்கையெல்லாம் வாழ முடியும்? விவசாயத்தை கைவிடுறாங்க, அவ்வளவுதான். தண்ணியே வந்தாலும் விவசாயத்தை கைவிட்டாச்சு. 5 லட்சம் ஏக்கர் பயிரிடணும். பயிரிடுவாங்கன்னா நினைக்கிறீங்க? இல்ல, கார்பரேட் ஆகுது இங்க உள்ள, அவங்க வராங்க. இப்போ இப்படி ரொம்ப பெரிய சிக்கல்களை நோக்கி இருக்கிறோம் நம்ம. இந்தியாவும் இருக்கு, மாநிலங்களும் இருக்கு. மாநில அரசுகள் வந்து இன்னமும், நான் விஜய் அரசு வரும்போது கொஞ்சம் மாறும்னு நினைச்சேங்க. ஏன்னா புதுசா எல்லாரும் வராங்க, சரி யங்ஸ்டர்ஸா தெரியுறாங்க, இந்த பழைய பாதையிலே போக மாட்டாங்க. நம்ம கணிப்புகள் தவறு, ஆனா ரைட்டு, புதுசா வந்துட்டாங்க, அவங்கள வரவேற்கிறோம். பழைய பாதையிலே போகாம இவங்க தங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்து போவாங்கன்னு பார்த்தா பழையபடி பழைய மாதிரியே தான் இருக்கு. வாழ்த்து பாடுதல், பஜனை மண்டபம் மாத்துதல், அப்புறம் வந்து இம்ப்ராக்டிக்கலான விஷயங்களையே சொல்லிட்டே இருக்கிறது. அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அமைச்சரே அட்மிட் பண்றாரு. நடப்பதே அம்மா அரசு தானேன்னு. அம்மா அரசுல நடந்த 1000 பிழைகளுக்கும் அப்ப நீங்க தான் பொறுப்பா? அப்ப அம்மாவுக்கு 2014 சிறை தண்டனை கிடைச்சது. அப்போ என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. அது நடப்பது அம்மா அரசுன்னு சொல்றது அந்த ஜெயலலிதா ஆதரவாளர்களுக்கு இல்ல ரிட்டைல் ஆதரவாளர்களுக்கு வேணா அது மகிழ்ச்சியா இருக்கலாங்க. பட் அப்ப ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துவீங்க? வழக்கு
தண்டனை. அப்ப என்ன பேசுறாங்க? அதுவே உண்மையிலேயே டக்குனு எந்திரிச்சு அவர் சொல்றாரு. என்ன இப்படி சொல்றாருன்னு நினைச்சேன் நான். ஒட்டுமொத்தத்துல இவங்க பழைய பாதையில போறாங்க. பழைய பாதை தவறான பாதை. அதாவது தேர்தல் பிரச்சார முறைகள் தான் மாறி இருக்கே தவிர கவர்னன்ஸ்ங்கிறது அப்படியாகத்தான் தொடர்வதாதான் ஒரு அப்படித்தான் இருக்குங்க. இப்ப நேற்றைக்கு முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செய்தி எஃப்சிஆர்ஏவை நாங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், டீலிமிட்டேஷனுக்கு அப்படி தாஜா பண்ணலாங்கிற மாதிரி திமுகவை நோக்கி பாஜக ஒரு கணக்கு வச்சிருக்குங்கிறாங்க. ஏதோ ஒரு புள்ளியில தாவேகாவுக்கு எதிராக இவங்க 3 பேரும் அதை கூட்டணின்னு அமைய வேண்டாம், பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போவதை நோக்கி திமுக, அதிமுக, பாஜகன்னு ஒரு செய்தி வருகிறது. அப்படி ஒரு சூழல் எப்படி பாக்குறீங்க? அப்படி வரதா தான் நானும் உணர்றேன். இப்போ எஃப்சிஆர்ஏ மேட்ரை டக்குன்னு கிறிஸ்தவ நிறுவனங்கள், அப்புறம் வந்து ஃபாதர்ஸை, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அது கரெக்டாக இதுக்கு முந்தி நடக்குது. அப்போ எஃப்சிஆர்ஐ மேட்டரில் வந்து தாவேக அரசு சரியான கவனம் செலுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. எஃப்சிஆர்ஐவே நம்ம எதுக்குறோங்க. ஆனால் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் ஆதரவு வாங்குறதுல எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்குங்க. அதுலேயும் சில ஆதிக்கங்கள் இருக்குது. அதுக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. சரி, எது எப்படி இருந்தாலும் எஃப்சிஆர்ஐயில் இருக்கிற மோசமான விஷயங்களை நம்ம எதிர்த்தான் ஆகணும். அப்போ அதுக்கான ஒரு பார்ட்டராக, ஒரு பண்டமாற்று முறையாக இவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. இன்றைக்கி வந்து பில்லு வந்து உள்ள ரீஇன்ட்ரடியூஸ் ஆகலை. இந்த கூட்டத்தொடரில் அது ஆகாது. ஸோ எஃப்சிஆர்ஐ இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையில். அப்படின்னா அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வருவாங்களா, அது நமக்கு தெரியாது. நடுவில் என்ன நடக்க போகுது? நடுவில் டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்து பாஸ் பண்ணா அது வேற மேட்டருங்க. கண்டிப்பா 2/3 இல்லாம வந்து மோடி அரசு மீண்டும் ஒரு முறை அந்த விஷ பரீட்சையில இறங்காது. அதை எப்படியாவது தடுத்துடலான்னு காங்கிரஸ் நினைக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் டக் ஆஃப் வார் தான். பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் இந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்கிறது, யாரு வச்ச ரூல்ஸ்க்கு யார் கேம் விளையாடுறானே தெரியாத மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அன்சீன் அலையன்சஸ் நிறைய அண்டர் கரண்ட்ல இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதற்கான பதிலை சொல்லும். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.